பெண்ணுடைய முகமது பேகத்தினுடைய தந்தை விரைந்து இறந்து விடுவார். அது 3 வருடத்தை தாண்டாது. 3 வருஷத்துக்கு மூத்தா போயிடுவார். சாரம். 4வது உஸ்கே ஹாவந்த் கா 28 बरस के अरसा तक मर जाना. இந்த மருமகன் புருஷனா, இந்த பெண்ணுடைய புருஷன் அவர் பேர் என்னன்னா சுல்தான் முகமது. இந்த முகமது பேகத்தை கல்யாணம் பண்ணார சுல்தான் முகமது, அவர் 2.5 வருஷத்துல அவர் மூத்தா போயிடுவார். அதுக்கு அடுத்தது 5வது உஸ் வக்த் தக் மை உஸ்ஸே நிக்காஹ் கரோं உஸ் லड़की का जिंदा रखना. அந்த நேரத்தில் அவர் மூத்தா போன பிறகு அந்த பெண்ணை நான் கல்யாணம் பண்ணுவேன். அந்த பெண்ணு உசுரோட இருக்கும், நானும் உசுரோட இருப்பேன், அந்த பெண்ணு உசுரோட இருக்கணும், அந்த பெண்ணுடைய புருஷன் இறந்து போயிடணும். அப்புறமேலே பிர் ஆகிர் ஏ बेवा होने की तमाम रस्मों को छोड़कर बावजूद सख्त मुखालफत उसके अकारिब के मेरे निकाह में आ जाना. பிறகு இந்த விதவையை எல்லா அடையாளங்களையும் உடைச்சு விட்டு கடும் எதிர்ப்புக்கு மத்தியில ஏன் நிக்காகல என்னுடைய திருமணத்தில் விடுவார்கள். இதை முன்னறிவிப்பா செய்கிறேன் சொல்ற, சும்மா சொல்லல. இத அப்ப ஆப் ஈமானன் கஹே, ஈமானோட சொல்லுங்க. ये बातें इंसान के इख्तियार में है. இது மனிதனுடைய வார்த்தையா தெரியுதா? மனிதன் பேச முடியுமா? और जर्रा अपने दिल को काम कर सोच लें. உள்ளத்தால நல்லா சிந்திச்சு உளப்பூர்வமா யோசிச்சு பாருங்க. कि ऐसी पेशगोई सच्चे हो जाने की हालत में इंसान का फिअल हो सकती है. இது மனிதனுடைய செயலால் நிறைவேற முடியுமா? அப்படி இப்படின்னு என்ன செய்யறாரு சொல்லிட்டே வர்றார். இதுல இவ்வளவு அழுத்தமா என்ன செஞ்சாரு? 6 அறிவிப்பு செஞ்சாரு. இந்த 6 அறிவிப்பு பிரகாரம் நான் கேட்கிறேன், முகமது பேகத்தை அவர் கல்யாணம் பண்ணாரா? முகமது பேகத்தை அல்லாஹ் கல்யாணம் பண்ணி வச்சாண்டாரு. அவர் சொன்னார் அல்லாஹ் தான் கல்யாணம் பண்ணி வச்சாண்டாரு. அதுக்கப்புறம் என்ன செஞ்சாரு? 2.5 வருஷத்துல அந்த முகமது பேகத்துடைய புருஷன் இறந்துருவார், 2.5 வருஷத்துல இறந்துருவார். இப்படி இறக்கலன்னா நான் யாரு இல்ல, நான் நபி இல்ல, நான் பொய் சொன்னேன் தெரிஞ்சுக்கிறேன். 2.5 வருஷத்துல இருந்தால் இறந்தாரா? இறக்கல. அதுக்கப்புறம் இவர் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அந்த இவர் மட்டும் கேளுங்க, நான் வேடிக்கை அவர் தகப்பனார் இருந்து கல்யாணம் பண்ணு அந்த ஆளு அதுக்கு முடிச்சுக்கிறமா போயிட்டாரு. அப்ப குதிச்சார், ஒன்று விட்டது. அதே மாதிரி எல்லாம் நடக்கும்டாரு. தற்செயல் நடந்து வழங்கி போச்சு. அது மாதிரி என்ன செய்யணும்? 2.5 வருஷத்துல இந்த சுல்தான் முகமது மோட்டா போயிருக்கணும். போனாரா? போகல. இவர் முகமது பேகத்தை கல்யாணம் பண்ணாரா? இல்ல. கல்யாணம் பண்ணா முகமது பேகத்தை கல்யாணம் பண்ணாங்கன்னு அடிச்சு சொல்லுங்க பார்ப்போம். அதுவும் 2.5 வருஷத்துல பண்ணணும். 2.5 வருஷத்துல செத்தாரா? இல்ல. நல்ல செழிப்போடவும் வசதியோடவும் நல்ல நிலையிலே அவர் வாழ்றார், நல்ல நிலையிலே வாழ்றார். இத நான் இட்டுக்கடி சொல்லல, அவர் ஒத்துக்கிறார். 5ஆம் ஆத்தம் 210 அரபில் ஒத்துக்கிறார். நல்லா பாருங்க. சும்மல் உலமாவும் அவசூபிங்க சப்பன், இந்த உலமாக்கள்லாம் என்னைய தாராளமா ஏசுகிறார்கள். அசபன் ஹத்தனி அகமது, இந்த அகமதுடைய மருமகன் விஷயத்தில், ஹத்தன்னா மருமகன், அதாவது சுல்தான் முகமது விஷயத்தில் என்ன காலும் இன்னமும் மாமா தபில் மியாத், நீ வாக்களிச்ச டயத்தில் மூத்தா போகலையேன்னு கேட்கிறார்கள். கமா ஒய்தபில் இல்ஹாம் ஒக்கித, உறுதி செய்யப்பட்ட அந்த அந்த இல்ஹாம் படி நடக்கலையே அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அதுக்கு என்ன பதில் சொல்றாரு தெரியுமா? ஃபுல்லா இருக்குது, அந்த இடத்துல படிச்சு காட்டுறேன், விலைக்கு தான் உங்களுக்கு வழங்கும். இதுக்கு பதில் என்ன தெரியுமா? அதை மக்கள் பாக்குறாங்க. 2.5 ஆச்சு மூத்தா போல, 3 வருஷம் ஆச்சு நல்லா இருக்காரு. இவர் டயத்து குறிக்கிறார். 2 வருஷம் 4 வருஷம் ஆச்சு மூத்தா போல, 5 வருஷம் ஆச்சு மூத்தா போல, அவர் ஜேஜேன்னு இருக்கிறாரு. இந்த நேரத்தில் அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? அதாவது அவர்களுக்கு ஒரு வேதனை அதாபு வருவதாக இருந்தது, அவர்கள் விலகிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் இப்படி சொன்னேன், பொய் சொன்னேங்கிறார். பயங்காட்டுறது சொன்னேங்கிறார் நபி, பயங்காட்டுறது சொன்னேங்கிறாருங்க. அதாவது எதை சொல்லி தன்னுடைய நுபுவத்தை நிலைநாட்ட பார்த்தாரு? இதைத்தான் சொன்னார். 2.5 வருஷத்துல அவர் சாவார், நான் அவளை கல்யாணம் பண்ணுவேன். ஏன் 2.5 வருஷத்துல அவர் சாவல? அவங்க புஸ்தகத்தில் எடுத்து காட்டி ஆதாரத்தை டெக்ஸ்டோட உருதுலையும் அவன் அரபிலையும் பார்சிலையும் எழுதுனதெல்லாம் எடுத்து வாசி காட்டி நம்ம நிரூபிச்சிருக்கிறோம். எதுக்கு சொல்றோம்னு கேட்டா, இந்த மாதிரி நமக்கு தெரிஞ்சு ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இப்படியான ஒரு பையன் தன்னை நபின்னு சொன்ன காட்சியை பார்த்தோம். அதே மாதிரி இப்ப ரசாது கலிமா
அதே மாதிரி இப்ப ரசாது கலிமான்னு ஒருத்தன், இப்ப அமெரிக்க மாடர்ன் நபி அவன் ரசூலாவோ, நான் ரசூலா வந்திருக்கிறேன், இப்ப 30 வரும் போல இருக்கு, இப்ப முடிஞ்சு போயிருக்கு, 1-2 தான் பாக்கி இருக்குன்னு நினைக்கிறேன். அது பாட்டு ஒவ்வொரு காலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரி இந்த மார்க்கத்தில் பிறந்துட்டு இந்த மார்க்க மக்களுடைய அறியாமை பயன்படுத்தி கொண்டு 30 பேருக்கு மேல தன்னை அல்லாஹ்வுடைய தூதன் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இவன் என்ன அல்லாஹ்வுடைய தூதருங்கிறான், என்னன்னு அல்லாஹ்வுடைய தூதருங்கிற அப்படின்னு கேட்டா 19 குர்ஆன் வந்து அடங்கி இருக்கு, அந்த கணிதத்துக்குள்ள அப்படி கட்டுக்கோப்பா இருக்குது என்று கண்டுபிடிச்சிட்டேன், அதனால நான் ஒரு அல்லாஹ்வுடைய ரசூல்னு சொன்னான். கடைசியில வந்து அவனும் உண்மைலாம் போயிட்டான். வணங்குதா? இப்படியாக ஒவ்வொரு இவங்களுக்கெல்லாம் முடிஞ்சு போயிடும். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அல்லாஹ்வுடைய தூதர்னு சொல்றதும் போறதும் இப்படியாகவே பலரும் உண்டாகிட்டு இருக்காங்க. அதனால நீங்க என்ன பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எனக்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்லக்கூடிய 30க்கு மேற்பட்டவர்கள் வருவார்கள், அத்தனை பேர் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுவார்கள், அது இல்லாம வந்து கியாமத் வராது என்று அறிவித்திருக்கிறார்கள். அந்த முன்னறிவிப்பு 2 பேரை பத்தின முன்னறிவிப்பும், சைலமாவை பற்றிய முன்னறிவிப்பு, அஸ்வதை பற்றிய முன்னறிவிப்பு அதுவும் நிறைவேறி இருக்குது. அது மட்டும் நிறைவேறல, 30 பொய்யர்கள் தன்னை தூதர்னு சொல்லுவாங்கன்னு சொன்னாங்களே, அதுவும் ஒண்ணு நிறைவேறிட்டு. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் சில பேருக்கு ரெக்கார்டே இருக்காது, நமக்கு தெரிஞ்ச ஒரு 7-8 பேர் கிடைக்கிறாங்க, ரெக்கார்டு இல்லாம எத்தனை பேர் போயிருப்பான். அப்ப இப்படி ஒவ்வொரு இந்த சமுதாயத்தில் இதை சொல்றாங்கன்னா என்ன அர்த்தம்? அதுக்கு தான் உங்களுக்கு இந்த விஷயத்தெல்லாம் சொன்னது. அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த முன்னறிவிப்புல நம்ம ஏமாந்துடக்கூடாது, அந்த 30 பேர்ல எவனாவது ஒருத்தன் வந்து நம்ம ஏமாந்துடக்கூடாதுங்கிறது தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி வரக்கூடாது, வர முடியாது என்பதற்கான சான்றுகளோட இந்த முன்னறிவிப்பு வழங்க வேண்டியா இருந்தது. அதனால இது மாதிரியான போலிகளுடைய ஒரு வலைகளை விழுந்து விடாமல் எந்த காலத்திலேயாவது நமக்கு பிந்தி நம்ம புள்ள ஊட்டிய காலத்துல நான் தான் அல்லாஹ்வுடைய ரசூல்னு சொன்னா அப்ப நீங்க விளங்கிக் கொள்ளணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு எச்சரித்தார்களே, இந்த பொய்யங்க வருவாங்கன்னு சொன்னார்களே, அதுல ஒருத்தர் நம்ம காலத்துல வந்திருக்கிறான் என்று நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்படி பாதி நிறைவேறியும் பாதி நிறைவேறாமல் இருக்கிற முன்னறிவிப்பு. 30 பேர் வருவாங்கன்னு சொன்னாங்கல்ல, சிலர் வந்து விட்டார்கள், இன்னும் சில பேர் வர இருக்கிறார்கள். இதை புரிந்து நம்ம விழிப்போடு நடந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் அதற்கு அருள் புரிவானாக என்று கூறி இந்த முன்னறிவிப்பை நாம் முடித்துக் கொள்கிறோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்த முன்னறிவிப்புகள் அவர்கள் சொல்லி வைத்த மாதிரி நிறைவேறிக் கொண்டிருக்கிற இந்த செய்திகளை நாம் இந்த தொடரில் அறிந்து வருகிறோம். ஒரு முக்கியமான முன்னறிவிப்பு இது 14 நூற்றாண்டுகளாக நிறைவேறிக் கொண்டே இருக்கிற முன்னறிவிப்பு. ஏதோ ஒரு ஆள் மூத்தா போவார்னா மூத்தா போவார், முடிஞ்சு வச்சது. அந்த முன்னறிவிப்பு இல்ல. இன்னைக்கு நடக்கிற முன்னறிவிப்பு, நேற்று நடந்தது, இன்னும் எத்தனை ஆயிரம் வருஷம் போனால் நடக்கும், இன்னும் 1000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. அந்த மாதிரியான ஒரு அற்புதமான முன்னறிவிப்பை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்துக்கு குர்ஆன் மூலம் பிரகடனம் செய்றாங்க. குர்ஆன்ல சொன்னால் அவங்களை நம்பி தான் நம்ம குர்ஆனை நம்புறோம். என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு பிரார்த்தனை செய்ததாக ஒரு திருக்குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்கிறது. இப்ராஹிம் நபி என்ன பிரார்த்தனை செய்யறாங்கன்னா, ஒரு பாலைவனம், இன்னைக்கு காபத்துல்லா மக்கா இருக்குது பாருங்க, அது என்னது? வெறும் பாலைவனம், ஊரே கிடையாது. அந்த இடத்துல போய் தன்னுடைய குடும்பத்தார தங்க வைக்கிறாங்க, தன்னுடைய மனைவியையும் அந்த கை குழந்தை இஸ்மாயிலையும் தங்க வைக்கிறாங்க. தங்க வைக்கும் பொழுது அல்லாஹ்விடத்துல ஒரு பிரார்த்தனை செய்யறாங்க. எப்படி பிரார்த்தனை? ரப்பி ஜஅல் ஹாதா பலதன் ஆமினன், இறைவா இதை ஒரு அபயமளிக்கிற பூமியாக நீ ஆக்கு, அபயமளிக்கிற பூமியாக ஆக்கு. வர்சுக் அஹ்லஹு மின ஸமராத், இந்த ஊர்ல உள்ள மக்களுக்கு பலவிதமான கனிகளையும் உணவாக நீ வழங்கு அப்படின்னு சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்தனை செய்ததாக திருமறை குர்ஆன் 2:126 சொல்லுகிறது. அதே மாதிரி 14:35 கூட இருக்கிறது. இப்ராஹிம் நபி சொன்னார்கள், ரப்பி ஜஅல் ஹாதல் பலத ஆமினன், இறைவா இந்த ஊரை அபய பூமியாக நீ ஆக்கு, அபயம் பெற்ற பூமியாக ஆக்குன்னு சொல்லி. அபயம் என்ன அர்த்தம்? அங்க கொலை நடக்கக்கூடாது, அங்க யுத்தம் நடக்கக்கூடாது, அங்க சண்டை சச்சரவுகள் நடக்கக்கூடாது, போர் நடக்கக்கூடாது, எந்த எதிரிகளும் வந்து தாக்கிவிடக் கூடாது என்ற மாதிரியான ஒரு அபய பூமியாக ஆக்கு என்று. ஆமீனன்னா அது மாதிரி, அதான் ஆமீனன்கிறது. அப்படி ஆக்குவாயாக என்று பெருமா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்த பிரார்த்தனையை நீங்கள் குர்ஆன்ல பாக்குறீங்க. அத அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். ஏற்றுக்கொண்டதாகவும் குர்ஆன்ல 28:57 அல்லாஹ் சொல்லி காட்டுறான். என்ன சொல்லி காட்டுறான்னு கேட்டா, இன்னத்தபிஉல் ஹுதா மஅக முத்தகத்தப மின் அர்லினா, ரசூலுல்லாஹ் வந்து சொல்றாங்க.